மாநகர் பகுதியில் மத்தியில் ஆளும் பாஜக அரசு ஓட்டு திருட்டை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் கையெழுத்து இயக்கம் நடத்தினர். சென்னை புறநகர் பகுதியில் ஆவடி மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் காங்கிரஸ் கட்சியின் ஆவடி மாநகர் மாவட்ட தலைவர் யுவராஜ் அவர்கள் தலைமையில் மத்தியில் ஆட்சி செய்யும் பாஜக அரசை கண்டித்தும் ஓட்டு திருட்டு முற்றிலும் ஒழிக்க பொதுமக்களிடம் எடுத்துரைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியானது ஆவடி மார்க்கெட் பகுதியில் அமைந்துள்ள நேரு சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி முதல் கையெழுத்தாக ஆவடி மாநகர மாவட்ட தலைவர் யுவராஜ் அவர்கள் கையெழுத்து போட்டு துவக்கி வைத்தார். பின்பு மத்திய அரசு தமிழகத்திற்கு செய்து வரும் துரோகங்களை பொதுமக்களிடம் எடுத்துரைத்து பாஜக அரசு போலி வாக்காளர்களை வைத்து ஓட்டு திருட்டையும் நிறைவேற்றி வருவதாகவும் மத்தியில் ஆளும் பாஜக அரசு பதவி விலக வேண்டும் என்றும் பொதுமக்களிடம் தெரிவித்து ஆவடி மார்க்கெட் பகுதி பருத்திப்பட்டு செக் போஸ்ட் ஆவடி பேருந்து நிலையம் சிடிஎஸ் சாலை பூந்தமல்லி நெடுஞ்சாலை போன்ற பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் மற்றும் வணிகர்களிடம் கையெழுத்து இயக்கம் நடத்தினர். இந்த கையெழுத்து இயக்கத்தில் ஆவடி மண்டல தலைவர்கள் சௌஹத் அலி, கோதண்டன், அமித், பாபு, சுரேஷ் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் திரளாக கலந்து கொண்டு பொதுமக்களிடம் கையெழுத்தை வாங்கினர். கொடுங்கோல் ஆட்சியை கண்டித்து பொதுமக்களிடத்திலே கையொப்பம் வாங்கும் முதல் துவக்கமாக இந்த இடத்திலே துவங்க இருக்கின்றது. இதனுடைய அடிப்படை விஷயம் என்னவென்று கேட்டால், உலகத்தில் வாழ்கின்ற மக்கள் எல்லாம் ஒரு ஒரு ஆட்சி இன்னைக்கு ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த அரசியல்வாதிகள். ஆக இந்த மக்களுக்கு இதை தெரிவிக்கின்ற வகையிலே மக்கள் வாழத்தானே பொருந்தோம், சாபத்துக்காக ஒன்றும் பொருட்கள் இல்லை. இந்த அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும்? நம்ம இந்த கட்சிக்கு ஒரு கொள்கையே கிடையாது. ஒரே ஒரு கொள்கைன்னா கடவுள் தான், வேற எந்த கொள்கையும் இல்லை. இந்த 12 வருஷத்துல இந்த பிஜேபி ஆட்சியால என்ன நடந்திருக்கிறது, மக்களுக்கு என்ன சலுகைகள் நடந்திருக்கிறது, என்ன வளர்ச்சிகள் நடந்திருக்கிறது? இந்த 140 கோடி மக்கள் இளைஞர்கள் எடுத்தீங்கன்னா 40 கோடி இளைஞர்கள் இருக்கிறான். வேலை வாய்ப்பு இருக்குதா? இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்களா? ஏதாவது மோடி மக்கள் குறையை கேட்டு குறைபாடுகளை சொல்லும் போது காது கொடுத்து செவி கொடுத்து கேட்டு அது விளக்கம் அளித்தது ஒரு நாள் கூட கிடையாது. இந்த 12 ஆண்டுகளில ஒரு நாள் கூட கிடையாது. விவசாயிகள் 3 வருஷம் உட்கார்ந்து அவன் மலத்தை சாப்பிட்டான். விவசாயிகளுடைய கோரிக்கை கேட்கிறான். அதாவது அவன் என்ன சொல்றான்னா, விவசாயம் இருந்தா தான் நீங்க நம்ம உணவு உண்ண முடியும், சேத்துல காலை வச்சா தான் நம்ம சோத்துல காலை வைக்க முடியும். அவன் குறையை கேட்கிறான். வேற ஒன்றும் அதானிக்கு நீங்க என்ன பண்ணீங்க? 4000 கோடி கேன்சல் பண்ணீங்க. சாதாரணமா நம்ம கிட்ட இருக்கிற மக்கள் யாராவது ஒரு லோன் வாங்கிட்டாங்கன்னா அந்த லோன் ரீஃபண்ட் ஆச்சுன்னா உடனே வரான். இப்போ ஆட்டோ தொழிலாளிகள் இருக்காங்க, எல்லாம் தம்பிங்கெல்லாம் வந்திருக்காங்க. ஆட்டோ சலுகைகள் ஒரு காலத்தில் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மானியத்தோடு கொடுத்துருந்தான், ஆட்டோ கொடுத்துருந்தான். இன்னைக்கு அந்த மானியமே கிடையாது, ஆட்டோவும் கிடையாது. இப்படி ஒரு தொழிலையும் முடக்கப்பட்டு ஆவடியில் இருக்கிற HF, OCF, CVD, CVRD 8 ஃபேக்டரியை என்ன பண்ணாங்க? தனியாருக்கு கொடுக்கப்பட்டது. 13,000 பேர் அன்னைக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். இன்னைக்கு 3,500 பேர் ஒர்க் பண்றான். இப்படி ஒரு கொடுங்கோலான ஆட்சி ஆரம்பித்துக் கொண்டிருக்கின்றது இந்த பிஜேபி ஆட்சி. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, யாருமே உலகத்திலே கம்யூனிஸ்ட் நாடு இருக்கிறது, சுயேட்சை நாடுகள் இருக்கிறது, ராஜாக்கள் ஆடுகிற நாடுகள் இருக்கின்றது. நமது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் ஆள வேண்டும் என்பதற்காக நம்ம வழிவகுத்திருக்கிறோம். ஆனா ஓட்டை திருடி ஆளுமை அமைச்ச உலகத்துல ஒரு கேவலமான ஒரு ஆட்சி யாருன்னு கேட்டீங்கன்னா பிஜேபி அரசாங்கம் தான். ஆக இந்த பிஜேபி அரசாங்கத்தை கண்டித்து நம்மளுடைய தோழர்கள் அனைவரும் இந்த கையெழுத்து வேட்டையை நம்ம எல்லாருக்கிட்ட தெளிவா மக்களுக்கு எடுத்து சொல்லி கையெழுத்து வேட்டையை வாங்க வேண்டும். நம்ம மரியாதைக்குரிய நம்மளுடைய ராகுல் காந்தி வெளிப்படையாக வெள்ளை அறிக்கையோட நேற்று கூட ஒரு செய்தியை வெளியிட்டார். அதுக்காக உடனே என்ன பண்ண, நீங்க சொல்றது தவறு, இந்த தவறு நடக்கலன்னு சொல்லிட்டு என் மேல குற்றம் சொன்னா அந்த குற்றத்தை நான் நிரூபிக்கணும். எதிர்கட்சி தலைவர் கேட்கிறாரு, நீ பிரைம் மினிஸ்டர், இந்த நாட்டை ஆளுங்கிற ஒரு பிரைம் மினிஸ்டர், எதையுமே கேட்காம காதல வாங்காம போனோம்னா அப்ப குற்றத்தை ஒத்துக்கிறோன்னு தானே அர்த்தம். ஆக இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை டிசால்வ் பண்ணணும், அவர் பதவி விட்டு நீக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.